ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அண்ட் 2A4 எந்த எக்ஸாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத படிக்க வேண்டியது ரொம்ப கம்பல்சரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கண்டென்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஷோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு மைண்ட் மேப் ஃபார்மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கலாம், ஸோ எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டில் இதுக்கு உண்டான MCQ கொஸ்டின்ஸ் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது வீடியோ நம்ம PDF-ஓட கண்டென்ட்டை பார்க்குறோம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறதுன்னு பார்க்குறோம், ப்ளஸ் அது போக படித்து முடிச்சதோட டெஸ்ட் சீரிஸும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு கீழே தமிழர் தோற்றமும் பரவலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுத்துறேன்ப்பா. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இவ்வளோ தானே கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். போர் அடிக்காமலோ இல்லை வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்காமலோ ரொம்ப ஈஸியாக மைண்டை ஃப்ரீயாக வச்சு உள்ளே போக முடியும்ப்பா. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டேரெக்டாக எப்படி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தமிழர் தோற்றமும் பரவலும். மொத்தமே 3 கேட்டகரியாக தான் பார்க்க போகிறோம். நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பார்ப்போம். தமிழ் இனத்தினுடைய தோற்றம்னா என்னன்னு பார்ப்போம். தமிழ் இன பரவல் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்ப்பா. இந்த நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் மொத்தம் 5 சப்கெட்டிங் இருக்குது. பண்பாடுன்னா என்னன்னு பார்ப்போம், நாகரிகம்னா என்னன்னு பார்ப்போம், பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம், இதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம், நம்மளுடைய பழம் தமிழர்களுடைய பண்பு என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். அதாவது சில நற்குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எது அப்படின்னு பார்ப்போம். தென் தமிழ் இனத்தினுடைய தோற்றத்தில் ஆராய்ச்சி, ஸோ லைக் அந்த யாராக வேணா இருக்கட்டும், லைக் நமக்கு ஏஎஸ்ஐ இருக்காங்களே, ஸோ அந்த தொல்லியல் அகலாய்வு பண்ணவங்களாக இருக்கட்டும், மண் உயிரியலாக இருக்கட்டும், சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள், தென் லெமுரியா கண்டத்தினுடைய அந்த கொள்கைகள், தென் பழமை சான்றுகள், ஸோ நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் பற்றி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தென் தமிழ் இனத்தினுடைய பரவலை பற்றி இந்தியாங்கிறது எந்தெந்த பகுதி வரைக்கும் பரவி இருந்தது, நம்ம யார் கூட வணிக தொடர்பு மேற்கொண்டிருந்தோம், உலகளாவிய தமிழர்கள், தென் உலக சிறப்புகள். இந்த கேட்டகரியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் அப்படிங்கிறவங்க உலக அளவில் எங்கெல்லாம் பரவி இருக்காங்க, எவ்வளோ பேர் தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எந்தெந்த முக்கியமான பதவிகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் பார்ப்போம். சரிங்களா? மொத்தமே நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இவ்வளோதான்ப்பா. இந்த கண்டென்ட்டை தான் நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கங்கள் வரைக்கும் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 12 பக்கத்தையும் நீங்கள் டேரெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி ஷார்ட்ஸாக ரொம்ப ஒரு ஷார்ட்டான கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டென்ட் படிக்கிறோம், கிராஃப் ஞாபகம் வச்சுக்கிறோம், ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம இப்போ எழுதி பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த விஷயமாக தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஆட் ஆயிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஆட் ஆயிக்கோங்க. இப்போ டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது இது 4மே ஹைலைட் பண்ணப்பட்ட கண்டென்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்களப்பா, தமிழர் தோற்றமும் பரவலும் அப்படிங்கிறதுல நாகரிகமும் பண்பாடில் ஃபஸ்ட்டு பண்பாடுனா என்னன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக? இந்த பண்பாடுனா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த 4 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பண்பாடை பற்றி தேப்போமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பண்பாடு என்பது சிறந்த வாழ்வியல் கூறுகளின் அடிப்படை. அதாவது நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பண்பாடு தான்ப்பா அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்ல வாழ்வு வாழணும்னா பண்பாடு தான் அடிப்படை. தென் அடுத்த பாயிண்ட்டு, மனித அகப்புற நடத்தைகளினுடைய வெளிப்பாடு. அகம்னா உள்ளம். சரிங்களா? உள்ள நல்ல பண்புகள் யாரெல்லாம் வச்சிருக்கானோ அவன் தான் நல்ல பண்பாடுக்கு சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தான். சரிங்களா? நற்குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அகப்புற நடத்தைகளினுடைய வெளிப்பாடு. உள்ள பாசிட்டிவாக எல்லாமே நல்லதாகவே நினச்சி நல்லதாகவே பண்ணிட்டு இருக்கானா அங்கே இருக்குது ஒரு நல்ல பண்பாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? அதை சொன்னவர் யாருப்பா அப்படின்னா தேப்போமி. செகண்டு, மாத்யூ ஆர்னால்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நன்கு கட்டமைக்கப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வண்ணம் அமையக்கூடிய தனி மனிதனினுடைய பண்பு நலன்களே பண்பாடு. ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கிட்ட நல்ல எண்ணங்கள் கொண்ட விஷயங்கள் இருக்கோ அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பண்பாடுங்கிற விஷயம் என்னது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. பட் அதனுடைய பேஸ் அப்படிங்கிறத பார்த்தோமாக்க ஒன்று தான். 3வது ஒன்று பாருங்களேன், டிகேசி ஒன்று சொல்கிறார் பாருங்களேன். பண்படுத்தப்பட்ட நிலம் நல்ல மகசூலை தருவதைப் போல
பண்படுத்தப்பட்ட விளைச்சலுக்கு நம்ம பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் பக்குவப்படுத்தினா தான் எப்படி விளைச்சல் நல்லா கொடுக்குமோ அதே மாதிரி தான் நல்ல குணங்கள் நிறைந்த மனிதர்களால் இந்த சமூகமே பயனடையும். அப்படிப்பட்ட அந்த நல்ல குணங்கள் தான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3 நபர்கள் 3 விதமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பண்பாடு அப்படின்னா என்னவா, மைக்ரோ கண்டென்ட். ஸோ மைக்ரோ கண்டென்ட் நுண்ணமை, ரொம்ப சின்ன ஒரு கண்டென்ட் மாதிரி உள்ளக்க இருக்கக்கூடிய தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம்ல. ஸோ நம்ம பயாலஜி எடுத்தமாக்கும் மைக்ரோனா தெரியாது, மேக்ரோனா தெரியும், பெருசு அப்படின்னு பார்ப்போம்ல, அது மாதிரி தான். அப்போது பண்பாட்டுக்கு உண்டான விளக்கத்தில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, 3 நபர்கள் 3 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கிராஃபில் பாருங்களேன், 3 கருத்துக்களை சொல்லியிருக்காங்களா. வாழ்வியல் கூறுகளின் அடிப்படைன்னு சொன்னவர் யாருப்பா, தேப்போசி. தனி மனிதனின் பண்பு நலங்கன்னு சொன்னது யாருப்பா, மாத்யூ அர்னால்டு. பண்பட்ட நிலம் நல்ல மகசூலை தருவதை போல தான் நமக்கு நல்ல குணங்கள் கொண்ட அந்த நபர்களால் சமுதாயமே வளர்ச்சி அடையும் சொன்னவர் யாருப்பா, டிகேசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கண்டென்ட் தான். தென் இது வந்து நார்மல், மைக்ரோ அப்படிங்கிறது நார்மல் கண்டென்ட். சரிங்களா? அப்போது பண்பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. அதை கிராஃபும் கொண்டு வந்துட்டோமா. தென் நெக்ஸ்ட்டு நாகரிகம். நாகரிகம் இது நமக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருக்கோம். சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து சிவிடஸ் அப்படிங்கிறது, சிட்டிங்கிறது, சிவிஸுங்கிறது, சிட்டிசன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா மருவி தான் நமக்கு வந்திருந்தது. நகரம், நகரியம், நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பேஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சோ, லத்தீன்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரே ஒரு கண்டென்ட் தட்சிணாமூர்த்தினா ஒரே ஒரு நபர் ஒரு கண்டென்ட் மட்டும் சொல்லியிருப்பாருப்பா இந்த நாகரிகத்துக்கு. பட் அதுவே நாகரிகத்தை பற்றி சொல்லியிருப்பாரா அப்படின்னா இல்லை. ரெண்டையும் மென்ஷன் பண்ண மாதிரி பண்பாடு நாகரிகத்தை பாருங்களேன். பண்பாடு வாழ்க்கையின் அகநிலை எனில், பண்பாடுங்கிறது மனசுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னா, நாகரிகம் அப்படிங்கிறது புறநிலை வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய கட்டிட அமைப்புகள் கூட, உணவு, உடை, கட்டிட அமைப்புகள் இது எல்லாமே சேர்ந்து நாகரிகத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? சரி, முடிஞ்சு. இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் படிச்சிருக்கோம். சிந்துவெளி பண்பாடுன்னு படிக்கல, சிந்துவெளி நாகரிகம்னு படிச்சிருக்கோம். ஏன், அந்த நாகரிகத்தில் தான் அவங்க யூஸ் பண்ண பில்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண கருவிகளாக இருக்கட்டும், இது மாதிரி வெளியில் தெரியக்கூடிய விஷயங்களை படித்தோம். கரெக்டு தானே? ஸோ அதைத்தான் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. சரியா? சரி. தென் அதுக்கடுத்து நார்மல். இந்த பண்பாடு நாகரிகம் இது வந்து மேக்ரோ கண்டென்ட், இதில் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக ஒன்றும் கிடையாது. தென் இதைத்தான் இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கிராஃபில் பாருங்கள். நாகரிகம் அப்படிங்கிறது சிவிடஸ், சிட்டி, சிவிஸ், சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கும். நகர வாழ்க்கையை மூலம் ஆற்றங்கரையில் வளர்தல், பண்பாட்டினுடைய பேரளவு, இது 4மே பெரிய கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பண்பாட்டுக்கும் நமக்கு நாகரிகத்துக்கு உண்டான தொடர்பு அப்படிங்கிறதான் தட்சிணாமூர்த்தி என்ன மென்ஷன் பண்ணிக்கிறார், பண்பாடு அகநிலைன்னா நாகரிகம் புறநிலைன்னு சொல்லியிருந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்பாடு நாகரிகமும் ரெண்டுமே இருவேறு பக்கங்கள், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. மனித வளர்ச்சியை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த பண்பாடும் நாகரிகமோ அப்படிங்கிறதான் மெயினான கண்டென்ட்டாக கொடுத்துட்டாங்க. தென் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதான் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இல்லை. ஏன்னா கீ பாயிண்ட்டை எது இருக்கோ, எக்ஸாம் பேஸில் எதை கேள்விகள் கேட்பானோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். சரியா? தென் இந்த ஒரு முக்கியமான குணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்கிறல, ஒரு பண்பாடுனா நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நல்ல குணங்கள் எவை இருக்கான்னு சொல்கிறல, அந்த நல்ல குணங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. அன்பு, அருள், நாணம், வாய்மை, ஒப்புரவு, இரக்கம், இந்த 6 குணங்கள் கொண்டவன் தான் நல்ல குணங்கள் இருக்கிறவன். இந்த 6 குணங்கள் கொண்டு எவன் இருக்கானோ அவன் தான் மனுஷனே மானுட பண்பு, மனிதனுக்கு உண்டான முக்கியமான பண்பை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பண்பை பெற்றிருந்தவர்கள் தான் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்படியெல்லாம் பண்புகள் பெற்றிருந்ததுனால தான் நம்ம தமிழர்களுடைய சிறப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி. தென் அது போக இப்போ இதெல்லாம் 6 பண்பாடுக்கு உள்ள வரக்கூடிய குணங்கள். தென் அதே மாதிரி நாகரிகத்துக்கு உள்ள வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னா, உணவு, உடை, இருப்பிடம், இசை, சிற்பம், கட்டடம், ஓவியம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் படிச்சிருப்போம். கரெக்டு தானே? அப்போ இப்போ இந்த பண்பாடுக்கும் நாகரிகத்துக்கும் உண்டான ஒரு சின்ன டெஃபினேஷன் நமக்கு வந்து ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பண்பாடுங்கிறது நம்ம அறிஞர்கள் கருத்துப்படி உள்ள இருக்கக்கூடிய அகப்பண்பு, இப்போ நமக்கு நாகரிகங்கிறது புறப்பண்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் அதுக்கடுத்து பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி பெற்று ஐரோப்பிய, அமெரிக்கா போன்ற நாடுகள் புற வளர்ச்சியில் முதன்மையுற்று இருப்பினும், பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக்கலாக நமக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் டாப்பில் இருந்தாலும் இந்தியாவுக்கு அடுத்த நிலையில் எதில்
பண்பாட்டில் இந்தியாவுக்கு அடுத்த நிலையில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட நற்குணங்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க, அதுவும் நம்ம தமிழர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. யாருப்பா? விவேகானந்தர். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட்ப்பா. சரிங்களா? விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எக்கனாமிக்கலாக புற வளர்ச்சியில் நீங்கள் அமெரிக்கா யூரோப்பியெல்லாம் நீங்கள் வந்து டாப்பில் இருந்தாலும் அக வளர்ச்சி நற்குணங்களில் நாங்கள் தாண்ட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, அதுதான் அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாரு. அமெரிக்காவின் பொருள் வளம் இந்தியாவுக்கும் இந்தியாவின் ஆன்மீக வளம் அமெரிக்காவுக்கும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பாருங்களேன். நற்றிணையில் நம்ம இந்த அகப்பண்பையும் புறப்பண்பையும் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கல அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தமாக கொடுத்துருக்காங்க. முந்தையிருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படிங்கிறது ஒரு பாட்டு. இதில் நமக்கு பல தமிழ் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகப்பண்பையும் புறப்பண்பையும் மிகுதியும் வேறுபடுத்தி காணவில்லை என்பதை காட்டுகிறது. ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன்றா தான் பார்த்துருக்கோம். உள்ள மனசுக்குள்ளே எப்படி இருக்கானோ அது மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டினுடைய அர்த்தமாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென் வள்ளுவர் ஒன்று சொல்லிருக்காரு பாருங்களேன். இந்த மக்கட்பண்பு மனித பண்பு மேலே ஒன்று பார்க்குறோம்ல, அந்த மேலே ஒன்று பார்த்தோம்லப்பா, இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல மானுட பண்பு. இந்த மானுட பண்புகள் கொண்ட அந்த நபர்களைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாராம், சான்றோர் நயனுடையான் தென் பெருந்தகையால் அப்படிங்கிற மாதிரி சில பட்ட பெயர்கள் செல்ல பெயர்களாக வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மக்கள் பண்பு உடையவர்கள், அதாவது நற்குணங்கள் கொண்ட இந்த நபர்களை தான். தென் அதுக்கடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க மக்கள் அந்த நற்பண்பு கொண்டவர்கள் என்ன மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களா அப்படின்னா அது கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். தென் அதுக்கடுத்து இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி தான். நெக்ஸ்ட் வந்துருங்க, தமிழின தோற்றமும் பரவலும். தமிழின தோற்றத்தையும் பரவலையும் பற்றி வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வெவ்வேறு விதத்தில் நமக்கு வந்து சொன்னாங்க. அதில் லைக் அந்த புவியியலாளர்கள் அவங்க சொன்ன கண்டென்ட், மானுடவியலாளர் சொன்ன கண்டென்ட், மண்ணியலாளர் சொல்ல கண்டென்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம எந்த விதமான கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சில புவியியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இந்திய பெருங்கடலின் தென்குமரியை ஒட்டி மிக பெரும் நிலப்பரப்பு ஒன்று ஆறையும் மலைத்தொடரையும் கொண்டு விளங்கியது. ஸோ நம்ம இந்திய பெருங்கடலுக்கு பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கப்பா. சரிங்களா? ஸோ அது இந்த நிலப்பரப்பு மனித வாழ்க்கைக்கு ஏற்றதாக அமைந்தது. இங்கே இருக்கக்கூடியது நம்ம லெமூரியா பார்ப்போம்லப்பா, அந்த லெமூரியா கண்டத்தை தான் இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அதை ஜெர்மன் அறிஞர் என்ன சொல்கிறாரா, மனித இனம் தோன்றிய பகுதி இதுதான், மனித இனம் முதலில் தோன்றிய பகுதி இந்த லெமூரியா கண்டம் தான், அங்கே தான் நம்ம தமிழ் மக்கள் தோன்றினாங்க அப்படிங்கிறதான் இந்த கண்டென்ட்டோட முக்கியமான விஷயமே. தென் அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படிங்கிற இந்த பாட்டினுடைய வரி என்ன சொல்லுது, சிலப்பதிகார அடிகள் காட்டக்கூடிய பக்ருளியாரும் மலை அடுக்கமும் ஆழிப்பேரலையால் கடலுக்கு இரையாயின. ஸோ அந்த கடலுக்கு இரையானதுக்கு அப்புறம் தான் இந்த பகுதி வந்து உள்ள அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தினுடைய வரி இந்த பாட்டை நமக்கு இந்த பாட்டின் மூலமாக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த நிலப்பரப்பு தான் லெமூரியா கண்டம். அந்த லெமூரியாவில் தான் நம்ம மக்கள் தோன்றினாங்க அப்படிங்கிறதா முக்கியமான விஷயமே. சரிங்களா? இதை எடுத்து சொல்லக்கூடியது சிலப்பதிகாரத்தில் கூடிய பாட்டு. தென் லெமூரியா கொள்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் பாருங்களேன். இந்த கண்டத்தை பற்றி, இந்த லெமூரியா கண்டத்தை பற்றி, இந்த கொள்கையை பற்றி பல்வேறு அறிஞர்கள் நிறையா வந்து ஆய்வு பண்ணாங்கப்பா. அதில் பாருங்கள், மனிதன் முதலில் தோன்றிய நிலம் லெமூரியாவே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஸோ அப்படி என்று அப்படிப்பட்ட அந்த ஒரு டெஃபினேஷனை சொல்லக்கூடிய ஆய்வு யார் மேற்கொண்டார் பாருங்களேன். சர் வால்டர் ராலே, ஹெகல், ஜான் ஈவான்ஸ், ஸ்காட் எலியட் மற்றும் ஹோல்டன்ஸ் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே ஆய்வு பண்ணி இந்த நிலைப்பாடு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்னாங்கப்பா. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்களேன், தமிழ் வேர்ச்சொற்களினுடைய ஆய்வாளர் பாவனார் லெமூரிய கொள்கைக்கு ஆதரவு தந்தார். ஆமாம், தேவனைய பாவனார்கள் அவரும் ஆமாம் லெமூரிய கண்டத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், அது இருந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவரும் பலவிதமான அந்த நூல்கள் எல்லாமே படிச்சிருப்பார்ல, அது மூலமாக அந்த ஒரு கருத்தில் எந்த வேறுபாடும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணார். தென் அமெரிக்காவில் கூட மானுடவியலாளர் அலெக்ஸ் கோலியர் என்ன சொன்னார் பாருங்களேன், முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். எப்படிப்பட்ட சிறப்பு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு முதல் மனிதன் பேசிய மொழியே நம்முடைய தமிழ் மொழி தான்ப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? அமெரிக்காவினுடைய மானுடவியலாளர் ஒரு சொல்லியிருக்காரு. யார்? அலெக்ஸ் கோலியர். எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பு நமக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழுக்கு.
அலெக்ஸ் கோலியர் முதலில் பேசிய மொழி யாரு? மனுஷனா பிறந்து முத பேசின மொழியே தமிழ் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? தென் அதுக்கடுத்து லெமூரியாவில் தோன்றிய இந்த இனமே பின்னர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்து கங்கை சமவெளியிலும் பரவி பின் பிறந்தகம் சேர்ந்து என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றார் தேப்போ மீ மற்றும் ஹிராஸ் பாத்ரியா. ஸோ இந்த நபர்களை நம்ம இந்த ஹிராஸ் பாத்ரியா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் பார்ப்போம். கரெக்டு தானே? சிந்துவெளி நாகரிகத்தில் பார்ப்போம். ஸோ இந்த லெமுரியா கண்டத்தில் உருவாகி தான் மறுபடியும் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் உருவாகி எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தான் அப்படின்றதாப்பா இந்த கருத்து. சொன்னவர் யாருப்பா? தேப்போ மீ அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய கண்டென்ட் தான். சரிங்களா? தென் அதுக்கடுத்து இங்கிருந்து என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறத பாருங்களேன். தமிழ் நூல்கள் ஆகிய பழையன எல்லாம் கிறித்துவ ஊழியின் முதல் 3 நூற்றாண்டுகளுக்கு உரியன. நம்மளுடைய பழைய நூல்கள் இருக்குல்ல, எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது V.S. ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்றாரு. நம்மளுடைய நூல்கள் எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்றது எடுத்து சொல்றது மாதிரி தான் இந்த கண்டென்ட். அறிஞர் நீலகண்ட சாஸ்திரியார் தமிழக வரலாற்றின் முதல் தெளிவான காலம் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழம்பெரும் நூல்கள் பிரதிபலிக்கிறது. இந்த நம்முடைய முன்னாள் எழுதப்பட்ட இந்த நூல்கள் அப்படிங்கிறது மூலமாகவே நம்முடைய காலத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நீலகண்ட சாஸ்திரியா. யார் இந்த நபர்கள் இருக்காங்களப்பா, இந்த நபர்கள் பத்தி பார்க்கக்கூடியதான்ப்பா இந்த லெசன்லயே நம்ம இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட்டை தான் நமக்கு கூற்றுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல, பொறுத்துக அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. தவறான கூற்று எதுன்னு கேட்பாங்க, எத்தனை சரியான இணை உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கடுத்து சங்க காலம் பற்றி ஆராய்ந்த அறிஞர் என் சுப்பிரமணியன் ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்களேன். குறைந்தது மௌரிய பேரரசின் தொடக்க காலமான கிறிஸ்துக்கு முன்பு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்லவராட்சியின் தொடக்க காலமான கிறிஸ்துக்கு பின்பு 6ஆம் நூற்றாண்டு வரை பல நூற்றாண்டுகள் பண்பாட்டு தொடர்ச்சியும் தோற்றமும் கால் கொண்டுள்ளன. ஸோ இதுக்கு இடப்பட்ட இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான அந்த பண்பாட்டு தொடர்ச்சி கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் தமிழ் பண்பாட்டினுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறது. இந்த காலகட்டத்திலையும் எக்கச்சக்கமான வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? சுப்பிரமணியனார் சொல்றாரு. சரிங்களா? தென் அசோகருடைய கல்வெட்டுலையும் நம்மளை பற்றின பல விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க. அசோகர் கல்வெட்டில் காணப்படக்கூடிய சேர, சோழ, பாண்டியர் பற்றிய குறிப்புகள், சிலப்பதிகார செங்குட்டுவன் காலத்தில் சம காலத்தவனாகிய கடல் சூழ் இலங்கையை கயவாகுவின் வரலாறு. தென் அது மட்டும் இல்லாமல் தமிழின தோற்றம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தது என்பதை அறிவிக்கக்கூடிய மூவேந்தர் மரபு அப்படிங்கிறத சுட்டுவது, இது எல்லாத்தையும் பற்றியுமே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ராமாயணத்தில் நம்மள கண்டென்ட்டு, மகாபாரதத்தில், அர்த்த சாஸ்திரத்தில் அசோகருடைய காலம், அந்த எல்லா விஷயங்களையுமே நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது எல்லாமே கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்குது. அந்த தொல்லியல் சான்றுகளில் கிடைக்கப்பட்ட சான்று, நூல்களில் சொல்லப்பட்ட சான்று எல்லாமே உண்மையாக இருக்கும்போது நம்ம கண்டென்ட் நம்ம தாண்டா டாப்பு கெத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றதான் இந்த சான்றுகள் நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? சரி, அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்களேன். கோன் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையும் அரசனை குறிப்பவை. இதில் இது இந்த பொறுத்துக பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அறிஞர் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதில் கேள்விகள் கேட்பாங்கப்பா. சரிங்களா? தென் பசுவிற்கு கோ அப்படிங்கிற ஓரெழுத்து மொழி உண்டு. கோன் அப்படின்றது பன்மையில் ஆண் நிறையாகிய பசு கூட்டத்தை குறிப்பது. கோன் அப்படின்னு என்ன அர்த்தமா? இங்கே பொதுவாக கோனுங்கிறது அரசரை குறிக்கும். கோங்கிறது பொதுவாக ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லு. இதில் பசுவிற்கு கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கோன் அப்படின்னா பசு கூட்டத்தையே எடுத்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஒன்று. அந்த வகையில் பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய ஆயர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆயர்கள் கையில் கொண்டிருக்கக்கூடிய கோல் அரசர்கள் கையில் ஏந்திய செங்கோலினுடைய நேர்நிலை. பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய கோலும் அரசர் வச்சிருக்கக்கூடிய செங்கோலும் கிட்டத்தட்ட சமமானது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களேன். அதுக்கடுத்து மேய்ச்சல் நில மக்களினுடைய தலைவன் ஆயன். ஓகே, கோன் என்ற சொற்கள் மிகுந்த ஆய்விற்கு உள்ளானவை. இந்த கோனுங்கிற வார்த்தை ஆடு மேய்க்கிறவனுக்கா இல்லை மன்னனுக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆடு மேய்க்கிறவனுடைய தலைவன் தான் பிற்காலத்தில் மன்னா மாறி இருப்பான் அப்படிங்கிறது இந்த கூற்று. சரிங்களா? மக்கள் கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அரச பரம்பரை தோற்றமும் இக்கோவலர் வாழ்வின் தொடக்க நிலையும் ஆராய்ந்து எண்ணத்தக்கவை. குறிஞ்சி, மருதம் போன்ற நிலங்களிலும் இப்படிப்பட்ட தலைமையே உருவாகி இருக்க வேண்டும். குறிஞ்சி, மருதம் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு தலை தான், இப்படிப்பட்ட ஒரு ஹெட் தான் உருவாகிருக்க வேண்டும். வளமிக்க ஆற்றுப்பாய்ச்சல் நிலங்களை மலை நிலத்தவரும் காட்டு நிலத்தவரும் கைப்பற்றிய பின்னர் அங்கும் இவ் அரசமைப்பு தோன்றியிருக்கலாம் என்பது டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களினுடைய கருத்து. எப்படி சொல்லியிருக்காங்க டாக்டர் சுப்பிரமணியம்? என்ன சொல்லியிருக்காரு பாருங்களா.
இப்போ கோ அப்படின்னா நமக்கு பசு, கோன் அப்படிங்கிறது பசு கூட்டம், ஆடுன்னு சொல்லிட்டு சாரி பசு கூட்டம். இந்த பசு கூட்டத்தினுடைய ஆடு, அந்த பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய தலைவனுடைய செங்கோல் இருக்குல்ல, அந்த செங்கோலும் மக்கள்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னருடைய செங்கோலும் கிட்டத்தட்ட சமம். இப்படித்தான் இந்த பசு கூட்டத்தினுடைய தலைவன் இந்த மக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மன்னர்லையும் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தான் சுப்பிரமணியனார் சொல்றாரு. எப்படி தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். இப்படி தான் பிற்காலத்தில் மாறி இருக்கும், எங்கெங்க குறிஞ்சிலையும் மருதத்திலையும் மாறி இருக்குன்னு சொல்றாரு. தென் இது வந்து இதோட முடிஞ்சா. தென் தமிழ் இன பரவல். இந்த தமிழ் இன பரவலுங்கிறது நெக்ஸ்ட் இங்கே தமிழ் இன தோட்டத்தில் வரும். நீங்கள் பார்க்கலாம் வளர்ச்சியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அக வளர்ச்சியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம மேலே பார்த்தா 6 கண்டென்ட் இருக்கா. அன்பு, அருள், நாணம், ஆய்மை, பொதுநலம், பேணுதல். இதை நம்ம பின்னாடி மறுபடியும் பார்ப்போம். இதில் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. பழந்தமிழர் பண்பு இது நம்ம வந்து பார்த்த கண்டென்ட் தான். தென் ஆராய்ச்சியினுடைய கருதுகோளில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். லெமுரியா கொள்கையில் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். தென் அதுக்கான சான்றுகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ் இன பரவல். நம்ம பார்க்க வேண்டிய 3 கண்டென்ட்ல 2 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம்? நாகரிகமும் பண்பாடு என்னன்னு பார்த்துட்டோம், தமிழ் இன தோற்றம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் இன பரவல். தமிழ் இன பரவலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? தமிழ் இன பரவல். ஸோ இது வரைக்கும் மேலே சொன்னப்பட்ட கண்டென்ட்டில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்தாலோ, இல்லை ஏதாவது சில சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக போய்க்க முடியும். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் இன பரவல் எங்கெங்கே பரவி இருக்கு? சிந்து கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களினம் தமிழினமே அப்படின்ற கொள்கை யார் சொல்றாரு? ராபர்ட் கால்டுவெல். எப்படி சொல்றாரு பாருங்களேன். சிந்து பகுதியில் வாழ்ந்தவங்களும் கங்கை சமவெளியில் வாழ்ந்தவங்களும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே நபர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சிந்து நாகரிகத்திலேயே நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். சிந்து நாகரிக நபர்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உண்டான கிராமங்களுடைய பேர் ஒன்றா இருக்கு, அங்கேயும் இங்கேயும் சில காயின்கள்லாம் ஒன்றா இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல. அதைத்தான் கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காரு? 2 நபர்களுமே தமிழ் மக்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2மே ஒரே ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் இந்தியாவின் வடக்கிலும் வடமேற்கிலும் வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள். எந்த பகுதிப்பா? வடக்கு வடமேற்குனா சிந்து பகுதி தான்ப்பா. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்தவன் திராவிடன் தான்ப்பா. திராவிட யாருப்பா? தமிழ் மக்கள் தான்ப்பா அப்படின்னு யார் சொல்றாரு? பேராசிரியர் பர்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்றாரு. தென் மொஹஞ்சந்திர மக்களினுடைய மொழியே திராவிட மூலமொழி. மொஹஞ்சந்திரல் பேசினாங்க நம்ம லாங்குவேஜ், அதுவே திராவிட நம்மளுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு மூல மொழி தான்ப்பா. அதில் பேசப்பட்ட லாங்குவேஜில் வித்தியாசமான மொழிலாம் இல்லை அப்படின்னு ரஷ்யா மற்றும் பின்லாந்து நாட்டினுடைய பல அறிஞர்கள் ஆய்வு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் தான், வேற எந்த நாகரிகமும் இல்லடா, அதை ஏன்டா வித்தியாசமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ஹீராஸ் பாத்ரியார் சொல்றாரு. சரிங்களா. 4 கண்டென்ட் முடிஞ்சு. தென் இதுக்கடுத்து ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் இருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பாருங்க, ஜஸ்ட் நான் ரீட் பண்ண வேண்டியது கம்பல்சரிப்பா. ராமாயணம், மகாபாரதம், இலங்கையினுடைய மகாவம்சம் அவங்க என்ன தமிழர் பற்றி பேசுது, எந்தெந்த நூல் பேசு நமக்கு தெரியும். தாலமி, பிளினின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அவங்க எல்லாமே தமிழர் மற்றும் ரோம் நாட்டவர்களுடைய வணிக தொடர்பை பற்றி பேசுறாங்க. இது நமக்கு வந்து தெரியும். 4ஆம் நூற்றாண்டின் புத்த ஜாதக கதை, மதுரை, காவிரி பூம்பட்டினம், தாமிரபரணி, பாண்டியர்கள் பற்றி செய்தியினையும் தெரிவிக்குதுன்னு சொல்றாங்க. நார்மல் தான். தென் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒன்று. தென் அஸ்கோ பார்பலோ, தென் ஐராவத மகாதேவன் போன்ற ஆய்வறிஞர்கள் திராவிட மொழிக்கும் சிந்துவெளி மொழிக்கும் இடையில் உள்ள ஒப்புமைகளை கண்டறிந்தனர். ஸோ இந்த மாதிரி கண்டறியலை அப்படின்னா மேலே சொன்ன கூட்ட சொல்லியிருக்க முடியாது. ஸோ கண்டறிஞ்சு உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனால தான் மேலே கூட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. யார் யாருப்பா? ஐராவத மகாதேவன் மற்றும் அஸ்கோ பார்பலோ. தென் திராவிட நாகரிகம் மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து பல்வேறு நாகரிகங்களை வளர்த்துள்ளது என்கிறார் PT சீனிவாச ஐயங்கார். மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கும் வேற வேற பகுதிகளுக்கும் இந்த திராவிட நாகரிகம் வேற பகுதிகளுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று உணவை தேடி இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தை தேடி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வணிகத்துக்கு இருக்கலாம். அப்படி வேற பகுதிகளுக்கு சென்று அங்கேயும் வளர்த்துக்கிட்டாங்க, பகுதிகள் கூட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு. தென் 1876 2003 ஆண்டுகளில் இந்த இயர் அப்படிங்கிறது இப்போ ஞாபகம் வச்சுக்க வேணாம், நம்ம தொல்லியல் சான்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கல, பின்னாடி படிப்போம். ஸோ பொதுவாக இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இங்கே வந்து அகழாய்வு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அரிக்கமேட்டில் அகழாய்வு பண்ணாங்க. அந்த 2 அகழாய்விலையும் ரோம் நாட்டு கூடயும் நம்முடைய தமிழ் மக்கள் கூடயும் கண்டிப்பான முறையில் வணிக தொடர்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிற வெட்ட வெளிச்சமாக நமக்கு சில சான்றுகள் எடுத்து சொல்லுச்சுன்னு சொல்றாங்க. தென் சுனித் குமார் சட்டர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒன்று சொல்றாரு பாருங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் உலகின்
பழமையான நாகரிகம் திராவிட இனத்திலிருந்து தோன்றி பின்னர் பாபிலோனுக்கும் மெசபடோமியாவிற்கும் பரவியது. நம்ம மெசபடோமிய நாகரிகத்தவே ரொம்ப சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடி அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் படிப்போம்ல. ஸோ இவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், டேய் நீங்கள் தானே மொதல் தோன்றீங்க, அப்புறம் தானே அங்கே போனீங்க, அவங்க இதுக்கப்புறம் தாண்டா சிந்துக்கு வந்தாங்க அப்படின்றதான் எப்படி சொல்கிறார் பாருங்க சுனித் குமார் சாட்டர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிஞர் எடுத்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ உலகின் மிக பழமையான நாகரிகம் திராவிட இனத்திலிருந்தே தோன்றி பின்னர் எங்கெங்க பாபிலோனுக்கும் மெசபடோமியாவிற்கும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. யாரு? சுனித் குமார் சட்டர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? சரி, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போக நெக்ஸ்ட் எங்க வந்துருங்க. நெக்ஸ்ட் யூதர்களுடைய தலைவர் மோசஸ் தான் நடத்திய ஒரு வழிபாட்டில் தமிழகத்தினுடைய ஏலக்காயை பயன்படுத்தி இருக்காரு. யூதர்களுடைய தலைவராக விளங்கக்கூடிய மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காரு, தான் வழி நடத்திய அந்த வழிபாட்டுக்குள்ள நம்முடைய ஏலக்காயை பயன்படுத்தி இருக்காரு. தென் நெக்ஸ்ட் தென்னகத்துக்கும் சுமேரியாவிற்கும் இடையே கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே வணிக பரவல் இருந்திருக்கு. யார் யாருக்கு? நமக்கும் சுமேரியாவுக்கும் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே. மடகாஸ்கர் தென்னிந்திய தொடர்பு வணிகத்தினால் ஏற்பட்டது. இந்த 2 பேருக்கும் தொடர்பு இந்த வணிகத்தினால தான் ஏற்பட்டுச்சு. தென் சொபக்லீஸ் தென் அரிஸ்டோபானிஸ் என்னும் அறிஞர்கள் எழுத்துக்களில் தமிழ் சொற்கள் பல இடம் பெற்றுள்ளது. வேற வேற அறிஞர்களும் நம்முடைய சொற்களை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ எவ்வளோ விதமான அந்த வணிக தொடர்புகளாக இருக்கட்டும், அவங்க இங்கே வரது நம்ம அங்கே போகிறது, அவங்களுக்கு நட்பு ரீதியான விஷயங்கள் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் அரிக்கமேடு அகலாய்வு கூறக்கூடிய செய்திகள் தமிழகம் மற்றும் ரோம் நாட்டு வணிக தொடர்புகளை மட்டுமின்றி இவ்விரு நாட்டு மக்களும் தம்முள் கலந்து வாழ தலைப்பட்ட அரிய தகவல்களையும் தருகிறது. அரிக்கமேடு அகலாய்வில் வணிகம் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் நட்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. அலெக்சாண்ட்ரியாவில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் குடியேறியிருந்தமை. எந்த? நைல் நதியில் அலெக்சாண்ட்ரியாவில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே வந்து குடியிருந்திருக்காங்களாமா. அப்போ எப்படிப்பட்ட சிறப்பு, நம்ம எப்படியெல்லாம் அங்கே போயிட்டு உலக அளவில் பரவி இருக்குன்னு பாருங்களேன். சரிங்களா? அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. தென் அதுக்கு அடுத்து இதே இதில் நமக்கு ஐநாவில் இருக்கக்கூடிய 235 154 நாடுகளுக்கு மேலே தமிழ் மக்கள் அங்கே வசிக்கிறோம். 7.5 லட்சம் பேருக்கு 10 தமிழர்கள் முதல் 7.5 லட்சம் தமிழர்கள் வரை ஒவ்வொரு நாடுகள் இருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 95 அதாவது சில தீவுகள் இலங்கையில், மொரிசியஸில், பிஜி தீவில், தென் அமெரிக்காவில், கனடாவில், பிரிட்டனில், சிங்கப்பூரில், மலேசியாவில் இந்த மாதிரி நாடுகளில் 95% மிகையான மாணவர்கள் தமிழை வந்து பாடமொழியாக படிச்சுட்டு இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு சில பேராசிரியர்கள், இந்த தமிழ் பேராசிரியர்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு சில பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். சரியா? சரி, அமெரிக்காவில் விஎஸ் ராஜன், சார்ஜ் எல்ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சிம் லின் ஹோம், இந்திரா நார்மன், ஏகே ராமானுஜம் ஆகியோர் தமிழ் பேராசிரியர்களாக பணிபுரிகின்றனர். ஜப்பான், சீனா, போலந்து ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்தியாவின் மதிப்புமிகு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் பலவற்றில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வழிவகை செய்துள்ளது. தென் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ப்பா. இதில் நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க, அங்கே தான் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று பாருங்கள். புதுடெல்லியில் தலைநகர் தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வரக்கூடிய கலாச்சார விழாக்கள் ரொம்ப முக்கியமான பிரபலம் அடைஞ்சிருக்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தென் அமெரிக்கா நாட்டில், இதுவும் இம்பார்ட்டன்ட், அமெரிக்கா நாட்டின் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் தமிழ் புத்தாண்டு நாளில் கொண்டாடக்கூடிய வாழை இலை விருந்து புகழ்மிக்க ஒன்று. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவில் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் தான் வாழை இலை விருந்து நடத்துகிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் தமிழ் தலைவர்கள் நாதன், அனிருத், ஜெகநாத் ஆகியோர் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. லண்டன், நியூயார்க், கலிஃபோர்னியா, மாசசூட்ஸ், பிலிப்பைன்ஸ், சீனாவின் பீஜிங், கொழும்பு, இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என உலகெங்கிலும் பல்வேறு தமிழர்கள் பல்கி பரவி வாழ்கின்றனர். தென் அது மட்டும் இல்லாமல் மிக பெரும் வட அமெரிக்க நாடான கனடாவில் தமிழக தமிழர்களும், இலங்கையின் புலம்பெயர் தமிழர்களும், ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரில் ஆயிரக்கணக்கானோரும் சகல வசதிகளுடன் வசித்து வருகின்றனர். லண்டன் பிபிசி வானொலி தொலைக்காட்சி, சீனாவின் டிவி வானொலி மற்றும் இணையத்தின் 24 மணி நேரமும் தமிழ் சேவை வழங்கப்படுகிறது. எங்க? லண்டன் பிபிசி வானொலியில். தென் சீனாவில் வானொலியில் 24/7 கிட்டத்தட்ட நமக்கு வந்து தமிழ் சேவை கொடுக்குறாங்களாமா. போலந்து நாட்டின் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக திசு சிவசங்கரன், இந்திரா பார்த்தசாரதி போன்றோர் மதிப்புறு பேராசிரியர்களாக பணிபுரிகின்றனர். எங்க? போலந்து நாட்டில் இருக்காங்க. வளைகுடா நாடுகளில் தமிழகத்து இளையோர் பட்டாளம் இன்னொரு தமிழகத்தை உருவாக்கி வருவது வெள்ளிடை மலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இது வந்து நார்மல். எங்கெங்கே எந்த ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த நாடுகளில் நமக்கு உண்டான சிறப்புகளை எடுத்து
சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப எலாபரேட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அதனால தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணியிருக்கேன். தென் உலகளாவிய தமிழர்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துருங்க, யார் எந்தெந்த அமைப்புகள் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப அந்த அளவுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியது. எந்த அமைப்பில் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் அது மாதிரி HCL இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஷிவ் நாடாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சந்திராயன் சிவன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து இந்திரா லூயி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பெப்சிகோ நிறுவனத்தினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியதை சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி சுந்தர் பிச்சை கூகுளினுடைய சிஓவாக இருந்தது நம்மளுடைய தமிழர்கள் தான், அதுவும் மதுரையை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா குழுமத்துக்கு ஹெட்டாக விளங்கிய திரு சந்திரசேகரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் மக்கள் பல்வேறு நாடுகளில் முக்கியமான பொறுப்புகள்லையும் இருக்காங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்துலாமா இதான் கண்டென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், இந்தியாவினுடைய பரவல் சிந்து கங்கை சமவெளி பற்றி நமக்கு ராபர்ட் கால்டுவெல் என்ன சொன்னார், பரல என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். ரஷ்ய பிறந்த அறிஞர் என்ன பார்த்தோம், ஹீராஸ் பாத்ரி என்ன சொன்னார்னு பார்த்தோம். வணிக தொடர்பு எந்தெந்த நாடுகள் கூட இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். உலகளாவிய தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டு தானே? ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பாடமொழியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாடுகளில் நமக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனை சதவீதங்கள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். பல்கலைக்கழக பேராசிரியராக விளங்கிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம். அயல் நாட்டினுடைய தலைவர்களாக விளங்கிய நபர் யாருன்னு பார்த்தோம். தென் சமூக தொண்டுகள் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த வாழை இலை விருந்தா இருக்கட்டும், தென் சில அயலவர் நம்ம இளைஞர்கள் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னணி தமிழர்களில் நமக்கு டாடா குழுமத்தினுடைய தலைவர், கூகுள் சிஇஓ, தென் பெப்சிகோவினுடைய சிஓ, சந்திராயன் 1, இஸ்ரோவினுடைய தலைவர், HCLனுடைய தலைவர் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்கப்பா. இவ்வளோ தான் நம்ம இந்த கம்ப்ளீட்டான பிடிஎஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட், தெரிஞ்சுக்கிட்ட கண்டென்ட். சரியா? இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் ஹைலைட் பண்ணப்பட்ட அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். குரூப் 1 பேஸ் பண்ண வரைக்கும் தமிழின தோற்றமும் பரவலும் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பாயிண்ட் வைஸ் ரொம்ப தெளிவாக எழுத முடியும். உலகளாவிய தமிழர் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டாலும் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் தனியாக பிரித்து பாயிண்ட் வைஸாக ரொம்ப தெளிவாகவே எழுத முடியும், ஃபுல் ஸ்கோரும் பண்ண முடியும். சரிங்களா? இவ்வளோதான் இந்த பிடிஎஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த கண்டென்ட் இருக்குல்லப்பா, இந்த இமேஜ், இந்த பிடிஎஃபோட இமேஜ் இருக்குல்ல, இதை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு உண்டான கொஸ்டினை நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்கல்ல, இதுக்கு உண்டான கேள்விகள் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அதில் எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் ரெடியாக இருங்க. ஆன்சர் நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, பேராசிரியர் தட்சிணாமூர்த்தியினுடைய கூற்றுப்படி பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்ன? யார் சொல்லியிருக்கா? தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். பண்பாடு நகர வாழ்க்கையும் நாகரிகம் கிராம வாழ்க்கையும் அடிப்படையாக கொண்டது இல்லை, இது சொல்லலை. பண்பாடு வாழ்வின் அகநிலையும் நாகரிகம் புறநிலையும் குறிக்கிறது. எஸ், இது சொன்ன மாதிரி நமக்கு தெரியுதா? எஸ், அடுத்த பாயிண்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். பண்பாடு பொருளாதார வளர்ச்சியும் நாகரிகம் ஆன்மீக வளர்ச்சியும் முதன்மைப்படுது. இல்லை, இந்த பொருளாதாரம் ஆன்மீகலாம் யார் வருவா? விவேகானந்தர் வந்துடுவார். நாகரிகம் பண்பாட்டின் நுண்ணமைவு, இது வந்து இவர் சொன்ன கருத்து இல்லை, அப்போ இதுதான் கருத்து. கரெக்டா? எஸ், அப்போது பண்பாடு வாழ்வின் அகநிலையையும் நாகரிகம் புறநிலையும் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் தட்சிணாமூர்த்தி எடுத்து சொன்ன கண்டென்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடலால் கொல்லப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலப்பரப்பு எது? சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கடலால் கொல்லப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலப்பரப்பு, இதில் எந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குமரிக்கோடும் பக்ருளி ஆடும். எஸ், இதானே. சிந்துவெளியை சொன்னாங்களா? இல்லை. பாபிலோனை சொன்னாங்களா? இல்லை. அறிக்கைமேடுங்கிறது இல்லை. அப்போ குமரிக்கோடும் பக்ருளி ஆறும் அப்படிங்கிறது தான் நமக்கு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட கண்டென்ட். எஸ், கரெக்டாக இருக்கா? ஃபைல் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இந்த கொஸ்டின்ஸ் இது வந்து கரெக்டாக இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். தென் 3வது கேள்வி, சிந்து நாகரிகம் திராவிட நாகரிகமே என்று வாதிட்ட அறிஞர்களில் கீழ்கண்ட யார் குறிப்பிட்டுள்ளார்? சர் வால்டர் ராலே சொன்னாரா, V.S. ஸ்மித் சொன்னாரா, பாவனார் சொன்னாரா, இல்லை நமக்கு வந்து ஹீராஸ் பாத்ரியார் அப்படின்றவர் நமக்கு சொன்னாரா? ஸோ கண்டென்ட்டை தெளிவாக பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம்
திராவிட நாகரிகம் தான், இது வந்து வேற எந்த நாகரிகமும் கிடையாதுரா, இது ஒரு திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு இதுதான் நமக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும். கரெக்டு தானே? எஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கால்டுவெல் நமக்கு கொடுத்துருக்காங்களா? கால்டுவெல் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? சிந்து கங்கை சமவெளியில் உள்ள மக்கள் தமிழின மக்கள் தான் அப்படிங்கிறது கால்டுவெல் சொல்லியிருப்பார். கரெக்டு தானே? எஸ். ஹீராஸ் பாத்ரியார் என்ன சொன்னார் தெரியுமா? சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் சொன்னது யாரு? ஹீராஸ் பாத்ரியார். ஆன்சர் சொல்லியாச்சு. ஆனால் மற்ற நபர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். கரெக்டு தானே? பேராசிரியர் பர்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இந்தியாவின் வடக்கிலும் வடமேற்கிலும் ஆழ்ந்த மக்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? எஸ். அந்த பாயிண்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ். பண்டைய தமிழர்களின் உலகளாவிய வணிக தொடர்புகளுக்கு தொல்பொருள் சான்றாக குறிப்பிடப்படக்கூடிய இடம் எது? ஸோ பண்டைய தமிழ் மக்கள் வந்து இங்கெல்லாம் இருந்தாங்க, அங்கெல்லாம் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் சான்றாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, யாழ்ப்பாணத்தை சொல்லலாமா, குமரியவா, கங்கையவா, அரிக்கமேடவா அப்படின்னு பார்த்தா தொல்பொருள் அப்படின்னாலே அரிக்கமேடு தான். எஸ். அரிக்கமேடு புதுச்சேரிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த அரிக்கமேடு தான் யாரு கூட? நமக்கு ரோம் நாட்டு கூடலாம் நமக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு எடுத்து சொல்லுச்சு. கரெக்டா? எஸ். அடுத்த கொஸ்டின். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பு நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற நற்றிணை பாடல் வரி தமிழர்களினுடைய எந்த பண்பை காட்டுகிறது? விருந்தோம்பலையா, போறவா, வறுமையற் செம்மையவா? இல்லை, அறப்பண்பையும் புறப்பண்பையும் வேறுபடுத்தி காணாத ஒரு நிலையத்தான் எடுத்து சொல்லுது. கரெக்டா? எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றக்கூடிய மதுரையைச் சேர்ந்த உலகளாவிய தமிழர் என இந்த பாடத்தில் நமக்கு யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் பிச்சையை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மற்ற நபர்களை யாருப்பா அப்படின்னு பார்க்கணும்ல. மற்ற நபர்களை யார் என்னென்ன பண்ணாங்க? நமக்கு மயில்சாமி அண்ணாதுரையை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மயில்சாமி அண்ணாதுரையை வந்து நமக்கு ராக்கெட்டில் உள்ளே போய் வச்சிருப்பாரு. ஷிவ் நாடாருங்கிறது ஹச்சிசிஎல் சாஃப்ட்வேரினுடைய அந்த ஹெட்டை சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கு அடுத்து சந்திரசேகரா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நார்மல் தான். தென் கீழ்கண்ட எந்த நாடுகளில் தமிழ் ஒரு பாடமொழியாக 95% விழுக்காட்டுக்கும் மேலே நமக்கு வந்து எடுத்து நமக்கு ஒரு பாடமொழியாக கல்வி பயின்றிருக்காங்க அப்படிங்கிறது எங்கெங்கப்பா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கெங்கே அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லண்டன், ஜெர்மனி, கனடாவா அப்படின்னு பார்த்தா இல்லை. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. எஸ், வாய்ப்பு இருக்குது. எப்படி? இலங்கையில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. அது போக நமக்கு ஒரு சில விஷயங்களையும் கொடுத்துருப்பாங்க. பிஜி தீவை கொடுத்துருப்பாங்க, தென் அமெரிக்கா, கனடா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ், கரெக்டாக தானே? நமக்கு இலங்கை, மொரிசியஸ், பிஜி தீவு, சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அமெரிக்காவின் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் தமிழ் புத்தாண்டு அன்று கொண்டாடப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு எது? அமெரிக்காவில் நியூயார்க் தமிழ்ச்சங்கம். இப்போ நான் முன்னாடி பார்த்துருக்கோம். அமெரிக்காவில் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு மென்ஷன் பண்ணோம். அதில் எதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. வாழை இலை விருந்தா, குடிமராமத்து பணியா, தென் கலாச்சார விழாவா, பரதக்கலையா? அமெரிக்காவில் கொண்டாடக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தோமா எது? எஸ், வாழை இலை விருந்து அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது போக நமக்கு அந்த மைண்ட் மேப் இருக்குல்ல, ஸோ அந்த பிடிஎஃபோட இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த மைண்ட் மேப்பையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் மறுபடியுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஏன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மூலமாக தான் நீங்கள் வந்து நம்ம ஈஸியாகவும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதையும் நான் திரும்ப நான் ஷோ பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். தமிழர் தோற்றமும் பரவலுங்கிறத மொத்தம் 3 கேட்டகரியாக பார்ப்போம். ஒன்று நாகரிகமும் பண்பாடும், தமிழின தோற்றம், தமிழின பரவல் அப்படின்னு பார்ப்போம். இந்த நாகரிகமும் பண்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நபர்கள் சொன்ன டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். தேப்போமி வாழ்வியல் கூறுகளின் அடிப்படைன்னு சொன்னார். மாத்யூ அர்னால்டு வந்து தனி மனிதனின் பண்பு நலங்கன்னு சொன்னார். டிகேசி பண்பட்ட நிலம் நல்ல மகசூலை தருவது போலன்னு சொன்னார். நாகரிகம் அப்படின்னா என்னங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் உண்டான டெஃபினேஷன் என்னங்கிறத தட்சிணாமூர்த்தி ஒன்று சொல்லியிருக்காரு. பண்பாடுங்கிறது அகநிலை, நாகரிகங்கிறது புறநிலைன்னு சொன்னார். தென் வளர்ச்சிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு அக வளர்ச்சியில் ஒரு முக்கியமான 6 பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அருள், அன்பு, நாணம், வாய்மை, பொதுநலம், பேணுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புற வளர்ச்சியில் உணவு, உடை, இருப்பிடம், இசை, சிற்பம், கட்டிடம், ஓவியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு
பழந்தமிழருடைய பண்பு அப்படிங்கிறதுல நம்முடைய அகப்பண்பு புறப்பண்பு அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்கல அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு. முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பர நனி நாகரிகர் அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லியிருப்பாங்க. வள்ளுவர் வந்து இந்த நல்ல பண்புகள் கொண்ட நபர்களுக்கு உண்டான சில சிறப்பு பெயர்கள் என்ன சொல்லி அழைக்கிறான்னு கொடுத்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த புற வாழ்வை எடுத்து மென்ஷன் பண்ணக்கூடியது இல்வாழ்க்கை, இது வந்து அகவாழ்வு, விருந்தோம்பல், போர், அறம், காதல் நெறிகள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சிறப்பாக விளங்குது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. சரியா? தென் அதுக்கடுத்து தமிழ் இனத்தினுடைய தோற்றம் அப்படிங்கிறதுல சில ஆராய்ச்சியினுடைய கருதுகோள் என்னென்ன மென்ஷன் பண்ணுச்சு, தென் அது போக லெமூரியா கொள்கையை பற்றி சான்றுகள் என்ன கிடச்சிச்சு, அந்த கொள்கை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டா, அந்த கொள்கையை விளக்குறதுக்கு உண்டான சான்றுகள், அந்த பக்ருளியாரும் பன்மலை அடுக்கலாம் எப்படி கடல்கோளில் விளங்குச்சு, எப்படி கடல்கோளில் அழிஞ்சிச்சுங்கிற ஒரு சான்று சொல்லியிருப்பாங்க. தென் வால்டர் ராலே என்ன சொல்லியிருக்காரு, மனிதன் தோன்றிய முதல் நிலம் அப்படிங்கிறது லெமூரியா தான் சொன்னது. இந்த லெமூரியா கொள்கைக்கு பாவனர் ஆதரவு கொடுத்தது. முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் தான் அப்படின்னு அலெக்ஸ் கோலியர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு அகழ்வாராய்ச்சி சார்ந்த ஒரு நபர்கள் சொன்னது. தென் நம்மளுடைய மற்ற சில சான்றுகள் என்னென்ன சொல்லுச்சு, சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், தென் அதே மாதிரி சில அசுகர்களுடைய கல்வெட்டு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், என்ன சொல்லுச்சுங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். தென் அது போக தமிழ் இன பரவல் அப்படிங்கிறதுல நம்ம இந்தியாங்கிறது எங்கெல்லாம் பரவி இருக்குது, சிந்து கங்கை சமவெளிக்கு பரவனங்க இங்கே வாழ்ந்தவங்க தான் சொல்லிட்டு ராபர்ட் கால்வெல் சொன்னது. தென் வந்து பரல்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இந்தியாவின் தெற்கு தென்மேற்கில் வாழ்ந்த நபர்கள் எல்லாமே திராவிடர்கள் தான் சொன்னது. ரஷ்யா பின்லாந்து அறிஞர்கள் மொஹஞ்சந்திராவினுடைய மொழி தமிழினுடைய ஒரு மூலமொழி தான் சொன்னது. தென் ஹீராஸ் பாத்ரியா சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் தான் சொன்னது. நம்முடைய வணிக தொடர்புகள் அப்படிங்கிறது எல்லாமே உலக அளவில் பரவி இருக்கு. மேற்கு கிரீஸு, ரோமு, எகிப்து, பாலஸ்தீனம், கிழக்கே சீனா, மலேசியா, சாவகம், போனியா, மேற்கு உருந்த பகுதியில் மிளகு, இஞ்சி, இலவங்கை எல்லாமே நமக்கு ஏற்றுமதி பண்ணோம். தென் அதே மாதிரி சுமேரியோட வணிக தொடர்பும் வச்சுக்கிட்டோம். அரிக்கமேடு அகலாய்வும் நமக்கு வந்து ரோம் நாட்டு நாணயங்களை பற்றி எடுத்து சொல்லுது. தென் உலகளாவிய தமிழர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன துறைகளில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி 154 நாடுகள், ஐநாளுடைய 154 நாடுகள் வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள்கள் வந்து இருக்காங்க. 20 நாடுகளில் 1,00,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. தென் சிறப்புகள் அப்படிங்கிறதுல 95% ஒரு குறிப்பிட்ட சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, கனடா, பிரிட்டனில் 95% மாணவர்கள் தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பேராசிரியர்களாக அமெரிக்காவில் விஎஸ் ராஜன் சார்ஜ் எல்ஹார்ட் இருக்கார். போலந்தில் தீசு சிவசங்கரன் இருக்கார். தென் அயல்நாட்டு தலைவர்களாக விளங்கிய ஒரு முக்கியமான நபர் நாதன் சிங்கப்பூரில், அனிருத் ஜெகநாத் மொரீசியஸில் குடியரசுத் தலைவர்களாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சமூக தொண்டில் வந்து வாழை இலை விருந்து நியூயார்க்கில் நடத்துகிறாங்க. தென் வந்து இந்த நிவாரண பணிகளை வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் இளைஞர்கள் பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. முன்னணி தமிழர்கள் அப்படிங்கிறதுல சந்திரசேகரன் டாடா குழுவினுடைய தலைவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுளினுடைய சிஓ சுந்தர் பிச்சையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பெப்சிகோவினுடைய முன்னாள் சிஓவாக இந்திரா லூயை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சந்திராயனுக்கு மயில்சாமி அண்ணாதுரையும், இஸ்ரோவினுடைய தலைவராக சிவனும், HCLக்கு நிறுவனர் சிவநாடரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணும்போது சந்திராயன் 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாற்றி சிவன் அப்படின்னு பிடிஎஃப்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ சந்திராயனுக்கு மயில்சாமியும் இஸ்ரோவுக்கு சிவனை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த கண்டென்ட், இந்த பிடிஎஃப்ல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட். இதுக்கு நம்ம டெஸ்ட் சீரீஸும் எழுதி பார்த்தாச்சு. இது போக மற்ற சில கேள்விகளையும் உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். மறக்காமல் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வீடியோஸும் ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பல கிஃப்ட்டு, ஸோ நம்மளுடைய புக் அப்படிங்கிறத உங்களுக்கு கிஃப்டாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, ப்ளஸ் அது போக நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மையமாக வச்சு ஸோ கிஃப்ட் நம்மளுடைய புக்கை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனல் மட்டும் இல்லை, நம்மளுடைய டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்லையும் கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வருஷத்துக்கு உண்டான டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலும் இந்த கம்ப்ளீட்டான வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட, இன்னும் சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.